மருமனும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. நாஞ்சில் சம்பத் சவுத் பீட்டின் மூலம் சொல்லுகிறேன், அதிமுக வர்ற 2026 சட்டமன்ற தேர்தல ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற வாய்ப்பில்லை. முதலாளி ஏன் கருணாக்கா மறந்துட்டீங்களா? ஐயோ சிவக்குழந்தை, வேணாம் வேணாம், உன் கருணாக்கால எதையும் சொல்லிடாதப்பா, அப்படியே பலிச்சிடும். நிலைமை இப்படியே போகுமானால் 2026 தேர்தலில் திமுகவின் வேட்பாளராக நயனார் நாகேந்திரன் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அதான் கேக்குறேன், இது என்ன ஆகும்னா அதிமுகவுக்கு பாடை கட்டுவதற்கு முடிவெடுத்து விட்டது பிஜேபி. இரட்டை இலையோடு தாமரை மலரும்னு தமிழிசை சொல்லிருக்காங்க. இரட்டை இலையோடு தாமரை மலரும். அப்படியா? என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. சமீபமா பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாயிருக்கு. சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு அமித்ஷா சென்னை வந்திருந்தப்ப சொன்னாரு. பக்கத்துல திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு. அதிமுக தலைமையில தான் கூட்டணி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். என்னாச்சு? இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். குலத்ரோகி குருமூர்த்தியினுடைய ஆலோசனையை கேட்டு இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதிமுகவை இன்றைக்கு வளைத்து போட்டு விட்டார். எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டீங்களே. வெளியே வாங்க, அவங்கள வச்சுக்கிறேன். வாய் திறந்து பேச வல்லமையற்றவராக வணக்கத்திற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் மௌனமாகிவிட்டார். வாய் திறந்து பேச மாட்டேன். இல்ல பேசுவேன், இன்னைக்கு மௌனம் வரதான், யார்ட்டும் பேசுறது இல்ல. கூட்டணி தலைமை தாங்குகிற கட்சி அதிமுக என்று அறிவித்தாலும் அதிமுகவின் பொதுச் செயலாளராக கருதப்படுகிற எடப்பாடி வாய் திறந்து பேசுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அந்த 3 idiots இப்ப பேச சொல்லு பங்கு. யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கயா. பஞ்சாயத்து பைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. ஏதாவது பேசுங்கடா. இல்ல, மக்களை காப்பாற்ற போறோம், மக்கள் மீது இருக்கிற அக்கறை தான் இந்த கூட்டணிக்கே காரணம். ஊழல் ஆறு ஓடுது, திமுக அமைச்சர் வீட்டுல இடி ரைட் நடக்குது, அதான் அவர்களுக்கான பாதுகாப்பு இல்ல. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? இந்த பார், இந்த எச்சு பேச்ச எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, ஊழலை பற்றி பேசுவதற்கு பிஜேபி கட்சிக்கோ சங் பரிவார் கும்பலுக்கோ தகுதி கிடையாது. இவன் அவனா இருப்பானோ? இன்றைக்கு பிரான்சில் இருந்து 60,000 கோடிக்கு விமானங்கள் வாங்குகிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் ஊழல் இருக்கிறதா இல்லையா? ஆமா, விஷயம் பூரா உனக்கு தெரியும் போல இருக்க. ஊழலை பற்றி பேசுவதாக இருந்தால் நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், ஜெய்ஷா எந்த தகுதியின் அடிப்படையில் கிரிக்கெட் சங்கத்தினுடைய தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? எனக்கு அப்புறம் நம்ம தொழிலுக்கு வாரிசுலாம் போயிருமோன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம குலப்பெருமையை காப்பாத்திட்டேடா. ஐ லைக் யூ. இதற்கு பேர் ஊழல் இல்லையா? எத்தனை ஆயிரம் கோடி பணம் புரளுகின்ற ஒரு விளையாட்டுக்கு இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சருடைய மகன் தலைமை தாங்க இருந்தால் இதற்கு பின்னால் இருப்பது ஊழல் இல்லாமல் வேற என்ன? ஆஹா, போன வாரம் ஒரே ஒரு பித்தாள குடத்தை அடிச்சதுக்கு ஊரே சுதாரிப்பாயிட்டாங்களையா. நாகேந்திரன் மேடையிலேயே சொல்லிட்டாரு, தலைவரா ஆனதுமே அண்ணாமலை நீ செருப்பு போட்டுக்குங்க, 2026 நமக்கான ஆட்சி, கூட்டணி ஆட்சி தான் மேடையிலேயே அறிவிச்சிட்டார்ல. போற போக்குல அவங்க கிட்ட இருந்து வீட்டையே எழுதி வாங்கிட்டு போட்டிருக்கேன்.
அதான் என் லட்சியம் ஆஃப் இந்தியா. எது அடுத்தவனை ஏமாத்துறது ஒரு லட்சியம், கூட துணைக்கு இந்தியா வேற சேர்த்துட்டியா? லட்சியமோ லட்சியம்டா சாமி. திமுக ஆட்சி அகற்றுவதற்கு முன்னாலே செருப்பு போட்டு விட்டார்கள். ஏன்னா அகற்ற முடியாது என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு வந்து விட்டது. அண்ணாமலையாலேயே தமிழ்நாட்டில் ஒரு அதிர்வை உருவாக்க முடியவில்லை என்றால் என்னுடைய நல்ல நண்பன் நயனார் நாகேந்திரன் புன்னகையால் என்னை ஆட்கொண்டவன், அவரால் எந்த அதிர்வையும் உருவாக்க முடியாது. சரி சரி, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. திருத்த சட்ட மசோதாக்கு அதிமுக எதிர்த்து தெரிவிச்சாங்கல்ல. ஆமா, அப்ப கொள்கை வேற கூட்டணி வேறங்கிறாங்க. டேய் நீ யாரு என்ன கோலம் கோத்திரம் எல்லாம் தெரியும்டா. அதிமுக எதிர்ப்பு தெரிவிச்சதில்ல, அதை திரும்ப பெற்றதற்கு பிறகு பேச்சுவார்த்தையை நடத்துன்னு சொன்னியா நீ? அதை திரும்ப பெற்றதற்கு பிறகு நான் வர்றேன்னு சொல்ல முடிந்ததா உன்னால? அயோக்கியத்தனம், மொள்ள மாறித்தனம், இல்ல ராசா மண்ட கர்வம். சத்தியமா கிடையாது. பின்ன அப்பா தெரியாம சொல்லிட்டப்பா. ஆமா, என்ன பைத்தியம் நினைச்சேன். உன்னைய போய் அப்படி நினைப்பனாப்பா. அப்ப நீ பைத்தியம் தானே? அண்ணாமலை ஒரு புயல், நயினார் நாகேந்திரன் பொதிகை மலை தென்றல் அப்படின்னு அவரே சொல்றாரு. ஆஹா, நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது, கொப்பம் கோத்தான் கொம்மா எல்லாம் லூசுன்னு. இப்ப புயல் எங்க போயிடுச்சு? இப்போ இமயமலைக்கு போயிடுச்சு. இல்ல, அவர் தேசிய செயற்குழு உறுப்பினர் ஆக்கிட்டாங்க அண்ணாமலையை. ஆமா, ஆக்கிட்டாங்க. சசிகலா புஷ்பா தேசிய செயற்குழு உறுப்பினர், மிகப்பெரிய தியாகி சரத்குமார் தேசிய செயற்குழு உறுப்பினர். அந்த கட்சி விளங்குவாங்க. நக்கல்யா அவனுக்கு. இல்ல, அவங்க அந்த கட்சியில மாற்று கட்சி போயிருக்காங்க, பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அதான் பயங்கரமா இருக்கும். தேசிய பணிகளுக்கு அண்ணாமலை தேவைப்படுகிறார், அதனால நாங்க அவர் அங்க எடுத்துக்கிட்டோம். உனக்கு தேசிய பணி என்னன்னு கேக்குறேன். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டகரா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பா டகரான்னு கேக்குறேன். ஒன்றரை ரூம்ல ஒரே ஒரு ரோலிங் சேரை போட்டு சுத்தி சுத்தி வேலை செய்யற உன்னைக்கு அவ்வளவு அதுப்புன்னா எங்களுக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும்? இல்ல எவ்வளவு அதுப்பு இருக்கும்ன்ற. இரட்டை இலையோடு தாமரை மலரும்னு தமிழிசை சொல்லிருக்காங்களே. இரட்டை இலையோடு தாமரை மலரும். அப்படியா? என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம. உங்களுக்கு தாமரை தமிழ்நாட்டுல மலர்ற வாய்ப்பு இல்லை. ஏன்னு தெரியுமா? தமிழ்நாட்டுல தண்ணி கிடையாது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? தாமரைக்கு ஒரு குணம் உண்டு, என்ன தெரியுமா உங்களுக்கு? சேத்துலதான் மலருமா? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தன்னை தாங்குகிற தண்ணீரையே தாங்காததற்கு பேர் தான் தாமரை. சார், என்னோட கெட்டப்புக்கு இவ்வளவு பெரிய செட்டப் தேவையில்ல சார். தூக்கி அவனை. ஐயோ, ஆள் பல்கா வேற இருக்காரு சார். அது அதை தமிழர்கள் தாங்குவார்களா? தாங்க மாட்டாங்க. இப்ப இலை சேர்ந்துருச்சு சார். வட்ட இலையோடு தான் தாமரை இலை இருக்கும். ஆனா இப்ப இரட்டை இலையோடு வரப்போகுது. என்னையா போட்டு குடுக்குற? டேய், இந்த ஆள் பேச்சு கேட்டா நீ ஜெயிலுக்கு போயிடுவ. அதான் கேக்குறேன். இது என்ன ஆகும்னா, அதிமுகவுக்கு பாடை கட்டுவதற்கு முடிவெடுத்து விட்டது பிஜேபி. பல்லக்கு தூக்குவதிலே சுகம் கண்டுவிட்டார் பழனிசாமி. அதிமுக அஸ்தமனத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சிவசேனாவை சின்னா பின்னமாக்கியவர்கள் அதிமுகவை அழிக்க போகிறார்கள் என்பதில் அழித்து விட்டார்கள். அண்ணார்கஞ்சலி பாவிகளா மாலையை போட்டு போயிட்டே. நாஞ்சில் சம்பத் சவுத் பீட்டின் மூலம் சொல்லுகிறேன், அதிமுக வர்ற 2026 சட்டமன்ற தேர்தல ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற வாய்ப்பில்லை. முதலாளி, ஏன் கருணாக்கா மறந்துட்டீங்களா? ஐயோ சிவக்குழந்தை, வேணாம் வேணாம், உன் கருணாக்கால எதையும் சொல்லிடாதப்பா, அப்படியே பலிச்சிடும். ஆனா நயினார் சொல்றாரு, பாஜக 4 தொகுதி ஜெயிச்சிருக்கோம். இப்ப 2024 40 தொகுதி ஜெயிப்போம். நயினாரே ஜெயிக்க மாட்டார். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா?
ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? நயினார் நாகேந்திரனே திருநெல்வேலியில கரை சேர முடியாது, தொடர்ச்சியா ஜெயிச்சுக்கிட்டு இருந்தவர் ஜெயிக்க முடியாது. தொடர்ச்சியா அவர் ஜெயிக்கல. சோலி முடிச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.